பிள்ளைகளே, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் ரொம்ப அழகாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். தன் பேர் பெருமை அடைய வேண்டும் என்று ஆபிரகாம் எந்த இடத்திலும் நினைக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை சுற்றி இருக்கிற சொந்தங்கள் எத்தனையோ பேருடைய பெயர் பெருமைப்படுத்திருக்கலாம். உங்களை சுற்றி வேலை செய்யாதவர்கள், இன்னும் நிறைய பேர் வித்தியாசமான நிலைமையிலே இருக்கிறவருடைய பெயரெல்லாம் பெருமைப்படும் போது, இவ்வளவு உழைத்து இவ்வளவு பிரயாசப்பட்டு என் பெயர் இன்னும் ஒரு இடத்திலே கூட பெருமைப்படவே இல்லையே, கனப்படுத்தப்படவே இல்லையே. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், சீக்கிரமாய் உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். உங்கள் குடும்பத்தின் நடுவே உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். உங்கள் வேலை ஸ்தலத்திலே உங்கள் பேரை கர்த்தர் நிச்சயம் பெருமைப்படுத்துவார். இது நிச்சயமாய் நடக்கும்.